ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னப்பா பண்ணுறீங்க எல்லாரும்? இப்படி கூட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. இப்படி நிற்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் நிற்க மாட்டீங்களேப்பா. என்ன பிளான் எனக்கும் கொஞ்சம் சொன்னால் நானும் சேர்ந்துப்பேன் உங்க கூட. அதெல்லாம் ஒண்ணுலடா ஹரிஷ், நீ என்ன ஜேசிபி வண்டிலாம் கொண்டு வந்திருக்க? நீ என்ன பிளான் வச்சிருக்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுடா. ஆமாம் மலர், நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்மலாம் சேர்ந்து வீடு கட்டலாமாப்பா? சூப்பர்டா ஹரிஷ், ஆனா அதுக்கு மண்ணு கல்லு சிமெண்ட்லாம் வேணுமேடா. ஆமாம் அது நீ அதெல்லாம் வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். டேய் அதெல்லாம் நம்ம எங்கடா போய் வாங்க முடியும்? மற்றதெல்லாம் கூட ஓகேடா, ஆனா கல்லு கிடைக்காதேடா. அது நான் பார்த்துக்கிறேன் மலர். நமக்கு கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட், அப்புறம் கலர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். ஓகேவா? டேய் ஹரிஷ், கலர் பவுடர் எதுக்குடா கேக்குற? அத வச்சு என்னடா பண்ண போற? கல்லை கலர் கலராக செய்யலாம் அது நீ. அதை வச்சு கட்டுனா சூப்பராக கலர்ஃபுல்லாக வீடு இருக்கும்ல, அதுக்காக தான் அது நீ. எனக்கு ஒண்ணுமே புரியலடா, ஆனா நீ என்ன செய்றன்னு மட்டும் நாங்க பாக்குறோம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் சொல்லுடா. போங்கப்பா, போயிட்டு ஒயிட் சிமெண்ட்டு, தண்ணி, கலர் பவுடர் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. இங்க பாரு ஹரிஷ், நீ சொன்ன மாதிரியே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமாடா ஹரிஷ்? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல எல்லாரும் வந்து இப்படி உட்காருங்கப்பா எல்லாரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கல் செய்கிறப்ப நான் கேட்குற பொருளெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து எடுத்து கொடுங்க. யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அதையும் சொல்லிடுங்கப்பா. அதே போலவே நம்ம கல் செஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வீடு பிடிச்ச மாதிரி அமையும். சரியாப்பா? ஹரிஷ் எனக்கு பிங்க் தான்டா பிடிக்கும். ஹரிஷ் எனக்கு yellow தான்டா பிடிக்கும். ஓகேப்பா, அப்போ இன்னொன்று வந்து சிமெண்ட் கலர்லேயே இருக்கட்டும்ப்பா. அப்போ தான் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஆனால் என்னென்ன போடுறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல மட்டும் தான் நான் செய்வேன், மற்ற ரெண்டையும் நீங்கள் தான்ப்பா செய்யணும். ஓகேவா? யார் மஞ்சள் கேட்டது? மஞ்சள் கலர்லேருந்து மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் சிமெண்ட்டை அந்த மஞ்சள் கலர் பவுடரில் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து தேவைப்படுற அளவு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு தண்ணியாக போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கட்டியாக சிமெண்ட் போலவே நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த பேஸ்ட் போல் வந்திருக்கிறத இந்த சட்டத்தில் எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும், இல்லைனா இடையில ஓட்டையாக விழுந்துடும். ஏன்னா சிமெண்ட்டில் வந்து ஹோல் விழுறது சகஜம்தான். ஓகேவா? அதனால் நல்லா வந்து இதை வந்து தடவி ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும்னா கவர் பண்ணிடணும். இடையில கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இது போல் நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அது காயட்டும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கலர் நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேடா ஹரிஷ், நான் தான பிங்க் பிடிக்கும்னு சொன்னேன். அப்ப நானே பண்றேன்டா. உன்ன போலவே நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா. ஃபர்ஸ்ட் ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கறேன். அதுல பிங்க் கலர் பவுடர் கொட்றேன். அது ரெண்டையும் அப்புறம் மிக்ஸ் பண்றேன். அப்புறம் அதுல என்னடா ஆட் பண்ண சொன்னேன்? வாட்டர் ஆட் பண்ண சொன்னேன். ஓகே அந்த வாட்டர் எடுத்து அதுல ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். தண்ணி அதிகமா சேத்தற கூடாதுல்ல? ஓகே கரெக்ட்டா பேஸ்ட் போல வந்திருக்குடா. வாவ், பார்க்கிறதுக்கு ஐஸ்கிரீம் போலவே இருக்குடா. சாப்பிடணும் போலவே இருக்குடா. ஆதினி, ஐஸ்கிரீம் போல இருக்குன்னு அள்ளி வாயில போட்டுடாத, அப்புறம் வாய் வந்துட போகுது. ஆதினி ஹரிஷ், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ ரொம்ப பண்ணாத. பாத்தியா நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நீ சொல்லி கொடுத்த போலவே பண்ணிருக்கேன்னு? பாரு, கொஞ்சம் கூட கேப்பே இல்ல பாரு. பெர்ஃபெக்ட்டா இருக்குடா. நீ சொல்டா எப்படி பண்ணிருக்கேன்னு. சூப்பர் ஆதினி, இப்படி தான் பண்ணணும். இப்போ அடுத்தது யார் பண்றா? மலர், நீ பண்றியா? ஆமாண்டா ஹரிஷ், நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்குள்ளேயே நான் வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சு நான் வந்து தயாராகிட்டேன். இப்போ பாரு, நானுமே ரெடி பண்ணிட்டேன். வாவ், சூப்பர்ப்பா. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ரெண்டு பேரும் பண்ணிட்டீங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பிரிக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டு கட்டம் போட்டுக்கலாம்ப்பா. எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்? பிரிக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் இருக்குமா இல்லை ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹரிஷ், அது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும்டா. வாவ், சூப்பர் ஹேமா. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து அளந்து மெஷர்மெண்ட் வச்சுட்டு அப்புறம் அதை கட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள்னா தமிழில் என்னதுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம்ப்பா. சூப்பர் டோரா, வெரி குட். ஓகேப்பா, இதை பாருங்க. இது மாதிரி நீளமாக ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். கட் பண்ணுறது வந்து ஈரம் காயறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கணும்ப்பா. ஈரம் காஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கோடு போடுறப்ப வந்து கோடு வராது, அந்த பிரிக்ஸ் வந்து உடஞ்சிடும் அப்படியே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாக்கில் உள்ள கோடை நம்ம போட போகிறோம். இப்போ இது போலவே எல்லாத்தையும் அதே போலவே நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப் வர போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேப்பா, இப்போ ஓரளவு காஞ்சிடுச்சு. இப்போ அந்த சட்டத்தை மட்டும் எடுத்து விட்டுடலாம். சட்டத்தை எடுத்து விட்டுட்டதுக்கப்புறம் அது ஃப்ரீயாக காயட்டும்.
பாருங்க இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ திருப்பியும் அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்தியை எடுத்து நம்ம கட் பண்ணி அந்த ஷேப்பை வந்து தனித்தனியாக உடச்சி விட்டுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடையிறப்ப பார்த்தா பிரிக்ஸ் சூப்பராக வந்திருக்குல்ல. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். டேய் ஹரிஷ், நீ சொல்லும்போது நாங்க விளையாட்டா நினைச்சோம்டா. ஆனா சூப்பரா வந்திருக்குடா. எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் பாத்தியாடா, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. வாவ், பிங்க் கலர்ல வீடு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ்டா ஹரிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க फ्रेंड्स. மறக்காம பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும்.